மதுவிலக்கை வலியுறுத்தி நடந்த மாரத்தான் போட்டியில் ஏராளமான இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். மதுவிலக்கை வலியுறுத்தி ஞாயிறன்று மதிமுக சார்பில் சென்னையில் நடந்த மாரத்தான் போட்டியை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ துவக்கி வைத்தார். அண்ணா சாலை சிம்சனில் இருந்து போட்டி தொடங்கி சிவானந்தா சாலை வழியாக சென்று கலங்கரை விளக்கம் அருகே நிறைவு பெற்றது. 7 பிரிவுகளாக நடந்த இப்போட்டியில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். போட்டி நடந்த 5 கிலோமீட்டருக்குள் குடிநீர், முதலுதவி, மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருந்தன. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, பெரும்பாலான பாலியல் குற்றங்கள் மதுவினால் தான் நடக்கிறது என்று குற்றம் சாட்டினார். மது இந்த நாட்டை அழிக்கிறது, மது இளம் தலைமுறையை அழிக்கிறது, ஒழுக்கத்தை சிதைக்கிறது, பண்பாட்டை சிதைக்கிறது. எந்த பெண்ணும் பத்திரமாக இனிமேல் நாட்டிலே நடமாட முடியாது. எந்த பெண்ணுக்கும் நாட்டிலே பாதுகாப்பில்லை. மது அருந்துகிறவன் பல பேர் மிருகங்கள் ஆகிவிட்டான். இந்த மதுவின் கொடுமை எதிர்த்து நான் இதுவரைக்கும் 3000 கிலோமீட்டர் நடந்திருக்கேன். கோடிக்கணக்கான மக்களை சந்திச்சிருக்கேன். தாய்மார்கள் வழி நடுவில் நின்னாங்க. எல்லாத்தையும் எஃபெக்ட் கோயம்புத்தூர்ல 12,000 மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இங்க 50,000 பேர் கலந்திருக்காங்க. போட்டியில் வெற்றி பெற்ற 35 நபர்களுக்கு வைகோ பரிசு வழங்கி பாராட்டினார். போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டன.